ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபினாலே வாரத்தோட வெள்ளிக்கிழமை நைட் ஓட்டு ரிசல்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் நாளை காலையில் அதோட இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் முடிய போகுது. ஸோ நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஏன்னா வருஷம் வந்துட்டு இதை வந்து நம்ம சீசன் 4 வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து சின்னதாக போடுங்கன்னுவீங்க, ஒரு சில பேர் பெருசாக போடுங்கன்னுவீங்க, எனக்கு அதை பிடிச்சிருக்குன்னுவீங்க. நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இந்த ஒரு வீடியோவுக்கு இருக்கும். ஆனால் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை வந்து நம்மளோட பிளாக் சேனல் ஒன்று இருக்குது, அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபீலும் கொடுக்குறேன், சிவி ஃபேமிலி பிளாக்னு. ஸோ இன்றைக்கி கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இனி ரெகுலராக வந்துட்டு அதில் வந்து நாங்கள் ரெகுலராக எங்களோட பிளாக் விஷயங்களில் வரும். ஸோ நாங்கள் இது காமெடியெலாம் பண்ணணும், எல்லாமே வந்துட்டு என்னோடய மனைவியோடு சேர்ந்து, குழந்தைகள், என்னோடய அம்மாலாம் பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து வருவோம். ஸோ இதுக்கு கொடுத்த சப்போர்ட் அதுக்கும் கொடுங்க. அதேமாதிரி இந்த சேனலையும் வந்துட்டு இன்னும் வீடியோஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன். என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா தான் இருக்காங்க. எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,16,040 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த விஷயம் இது சரியான மாசான ஓட்டு. ஒரு பக்கம் பிஆர் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஓட்டு குவியுது. நிறைய இடங்களில் பார்த்துட்டோம். நம்ம இந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா திவ்யா, அதாவது யார் வந்து டைட்டில் வினராக வரணும் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு தான் அதிகப்படியாக எங்கே பார்த்தாலும், அது வந்துட்டு சோஷியல் மீடியா எக்ஸ் தளத்தில் இருந்தாலும் சரி, நிறைய இடங்கள் நானும் பார்த்துட்டேன், திவ்யா தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து திவ்யாவை தான் பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா திவ்யாவோட விஷயங்கள், அந்த சாண்டா கிட்டையும் பிரஜன் கிட்டையும் பேசின விஷயங்கள் ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்ட விதங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. கிடுக்குப்பிடி போட்டு அவங்க என்ன கேட்கணுமோ அதை கரெக்டாக கேட்குறாங்க. அது பயங்கரம் சூப்பராக இருந்தது. ஸோ திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,74,776 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29.45. ஸோ சபரி கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து டைட்டில் வினர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரன்னர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக டைட்டில் வினர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல மனிதர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாரு. இந்த டைட்டில் அடித்தா கூட வந்து அதில் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி போயிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி அந்த ஏவி போட்டப்போ வந்துட்டு குறிப்பாக விஜய பார்வதியோட விஷயங்கள் அந்த ஏவியில் வரும்போது அவருக்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி நெருடலாக அவரே மூஞ்சி கொஞ்சம் அப்படி மறைச்ச விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பார். அது ரொம்ப பெரிய தவறு அப்படின்ற விஷயங்கள். ஸோ சபரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 57,288 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.65. ஸோ ஃபினாலே டைமில் எவ்வளோ ஓட்டு வரும் உங்களுக்கே தெரியும். பட் விக்ரமுக்கு வரவே இல்லை. காரணம், அவருடைய கேம் நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கா கேட்டிங்கன்னா அது இனிமேல் டவுட்டாக தான் இருக்குது. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இனிமேல் பிடிக்கல, அதுதான். ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கெல்லாம் வந்துட்டு அவருடைய நிறைய கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக வந்து வீக்லி டாஸ்க் வந்துச்சுன்னா அவர் எடுக்கிற இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் செம்ம மாதம் இருக்கும். கண்டிப்பாக வந்து இவருக்குமே வந்து ரன்னராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தோணுச்சு அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா திறமை இருக்குது, திறமையான ஒரு போட்டியாளர். ஆனால் அவர் ஒரு வருத்தம் நேற்று நடந்துச்சு. என்னென்னா அவர் ஆக்சுவலாக வந்து ஸ்டாண்டப் காமெடியன், சரிங்களா? அப்படி இருந்தும் அந்த ஃபன்னான ஒரு விஷயம் வரும்போது காணாமல் தான் வந்தாங்களே தவிர அங்கே அவர் வரவே இல்லை. ஸோ இதுதான் அவருடைய பெரிய ஃபெயிலியர். ஏன் இவருக்கு இப்போ வந்து ஓட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் அவருடைய ட்ராஜடியான விஷயங்கள், கேமோட இம்பார்ட்டன்ஸ்லாம் காமிச்சிருக்காரு. பட் இந்த காமெடின்ற விஷயத்தை வந்து அங்கே காமிக்கல. அதுதான் அங்கே தவறோட்ட மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ ஓட்டு கம்மியானதுக்கு காரணம். பட் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக வந்திருக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,284 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.63. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் கேட்குறாங்க, நீங்கள் வெளியே போய்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எல்லாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வெளியே போய்ட்டு படிக்க போகிறதுன்னு, சாப்பிட்டு தூங்குவேன்றாங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக இருக்கு. நீங்கள் எப்படி இங்கே என்ன பண்ணுவீங்க? இன்னும் இப்போ அதாவது சீக்கிரமாக பிக் பாஸ் முடிய போதுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இப்போ இன்னும் 3 நாள் இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஜாலியாக இருக்கேன், வேலைக்கு சாப்பாடு வருது, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏதாவது பிக் பாஸ் கேமில் வந்து இந்த மாதிரி ஜாலியாக யாராவது பேசி பார்த்துருக்கீங்க இத்தனை சீசனில்? இவங்க மட்டும்தான் அதை வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக ஃபன்னானா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்க தான் அவங்கள வாயால் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்களே. மேலே வந்து திவ்யா பட்ட கஷ்டங்கள் எத்தனை அழுந்திருப்பாங்க. அதே மாதிரி சபரியாக இருந்தாலும் சரி, விக்ரமாக இருந்தாலும் சரி, வெளியே போன கமருது இருந்தாலும் சரி, விஜய பார்வதி எத்தனை பேர் அழுதுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் நடக்கல பாருங்கள். அது அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லுது. என்னத்த சொல்ல ஒன்றும் புரியல. ஆனால் கமருதோட நண்பர்கள் வந்து பயங்கரமான காண்டில் இருக்காங்க போல இவங்க மேலே. அதனால தான் டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களே சொல்லும்போது கமருதீன் சொல்லாமையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கமருதன் ஃபேன்ஸ் மீட்லேயே வந்துட்டு கமருதன் கிட்ட ஒரு ஃபேன் சொல்லியிருப்பாங்க, அரோரா கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு.
ஸோ அரோரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,93,388 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், இந்த 4 பேரில் யார் இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினராக வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஃபைனல் ஓட்டிங்கில் வந்து திரும்பவும் இந்த ஓட்டிங் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளுடைய பிளாக் சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. பாய் நண்பர்.